ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். என்னடா இந்த எக்ஸாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னடா இந்த சிலபஸ் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னடா இந்த லைஃப் இவ்வளோ டஃப்பாக இருக்குது. என்னடா இந்த ரிலேஷன்ஷிப் இவ்வளோ டஃப்பாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ ஹியூஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் நிறையா விஷயங்களை கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம், நிறைய விஷயத்தை யோசிச்சிருப்போம். டஃப்பாக இருக்குது, பெருசாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு. அண்ட் அதை நான் தப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன், அதை நான் குறையும் சொல்ல மாட்டேன். பிகாஸ் தட் இஸ் நேச்சர். அது வந்து ஹியூமன் இயல்பு தான். நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சில விஷயங்கள் கஷ்டமாக இருந்தால் நமக்கு பிடிக்காது தான். பட் நமக்கு காரியம் ஆகணும்னா சில கஷ்டமான விஷயங்களை பண்ணி தானே ஆகணும். தேங்காய் வேணுன்னா தென்னை மரம் ஏறி தானே ஆகணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதையும் ரொம்ப அழகான ஒரு குட்டி இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி. ஓகேவா? ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஒரு கிராமத்தில் ஒரு பிரதான சாலை இருக்குது, ஒரு முக்கியமான சாலை இருக்குது, சரிங்களா? அந்த சாலைக்கு மத்தியில் யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய பாறையை கொண்டு வந்து போட்டு போயிடுறாங்க. அண்ட் அந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த பாறை வந்து அந்த சாலைக்கு நடுவில் இருக்கிறனால வாகனங்கள் வந்து அதில் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும். சில வாகனங்கள்னால போகக்கூட முடியாது. அண்ட் அப்படியே ஒவ்வொருத்தரும் அந்த சாலையில் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு செல்வந்தர் வராரு, அவருடைய சிறு வாகனத்தில் வராரு. வந்து பார்க்குறாரு, என்னடா இது இப்படி ஒரு பாறை இருக்குது, இது நம்ம நகர்த்தலாமா இல்லை நம்ம ஓரத்தில் எப்படியாவது கஷ்டப்பட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, நகர்த்துறது ரொம்ப கஷ்டம் போல், ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும், நம்ம எப்படியாவது சைடில் பூந்து எப்படியாவது நம்ம சென்னையில் ஆட்டோக்காரங்களாம் ஓட்டுற மாதிரி சைடில் பூந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே சைடில் பூந்து அப்படியே போயிடுறாரு. அவர் அந்த பாறையை கண்டுக்கிட்டாலும் அவர் அதை வேலையை பெருசாக நினைக்கிறாரு. நமக்கு எதுக்கு இது, வேறு யாராவது பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு அதை விட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பலம் வாய்ந்த சில இளைஞர்கள் வராங்க அதே பாதையில். அவங்க வந்து அவங்களுடைய வாகனத்தில் வராங்க. அவங்களும் வந்துட்டு அந்த பாறையை பார்க்குறாங்க. அவங்களோட வாகனமும் அதை கடக்க கஷ்டப்படுது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன சோம்பல் இல்லை ஒரு சின்ன எண்ணம், நாம் எதுக்கு இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு நகர்த்தணும், இதை வேறு யாராவது ஒருத்தங்க பண்ணிவிடுவாங்க, இல்லை நாம் இதை நகர்த்தி நமக்கு என்ன கிடைக்க போகுது, வேண்டாமே, எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும், இந்த கல் இவ்வளோ பெருசாக இருக்குது, இது யார் இங்கே கொண்டு வந்து போட்டாங்கன்னு தெரியல, என்னடா ஊறுதுன்னு சொல்லிட்டு ஊரை திட்டி, உலகத்தை திட்டி, இந்த நாட்டோட அரசரை திட்டி, எல்லாத்தையும் திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு மூலையில் சைடில் எப்படி கஷ்டப்பட்டு போயிடுறாங்க. அவங்களும் வந்து அந்த கல்லை நகர்த்தவே இல்லை. அண்ட் அந்த கல் வந்து இன்னுமே வந்து அந்த சாலையோட நடுப்பகுதியிலேயே தான் இருக்குது. அண்ட் ரொம்ப நேரம் கழித்து ஒரு முதியவர் அந்த வழியாக வராரு. அண்ட் அதை பார்த்துட்டு, அந்த கல்லை பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்படுது. யார் அது இவ்வளோ பெரிய பாறையை நடு ரோட்டில் போட்டு வச்சுருக்கிறது, அண்ட் இது யாரும் நகர்த்துற மாதிரி கூட தெரியலையே, என்ன பண்ணுறது, நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது. பட் இருந்தாலும் அந்த முதியவர் வந்து ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்க்குறாரு. நமக்கு உடல் வலிமை இல்லை தான், பட் இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான், பட் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். சப்போஸ் நகர்ந்ததுன்னா நல்லது, இல்லைன்னா பரவாயில்ல. நகர்ந்ததுன்னா இது மூலமாக நிறைய பேருக்கு நல்லது நடக்கும், நிறைய வாகனங்கள் ஈஸியாக கடக்க முடியும், இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நம்பிக்கையோட முயற்சி பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட உடம்புல இருக்க எல்லா சத்தையும் கொடுத்து, எல்லா தெம்பையும் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாறாங்களை நகர்த்துறாரு. அண்ட் தேங்க்ஃபுல்லி அது உருண்டையாக இருந்தனால அவர் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டதுமே அது லைட்டாக நகர்ந்து உருள ஆரம்பிக்குது. அண்ட் அந்த பாதையுமே வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது, கொஞ்சம் வந்து இறக்கமாக தான் இருக்குது. அதனால சம்பவம் அந்த கல் வந்து அப்படியே மெதுவாக நகர்ந்து அந்த ஒரு மூலைக்கு போயிடுது. அந்த சாலை வந்து நல்லபடியாக நீட்டாகிடுது, க்ளீன் ஆகிடுது. அப்புறம் தான் அந்த முதியவர் அந்த சாலையை இன்னும் கொஞ்சம் உத்து கவனிக்கிறாரு. அந்த பாறை இருந்த இடத்துல சில தங்க காசுகள் இருக்குது. அந்த காசுகளுக்கு கூடயே வந்து ஒரு கடிதம் இருக்குது, ஒரு லெட்டர் இருக்குது. என்னடா அது, தங்க காசுகள் இருக்குது, ஒரு கடிதம் வேறு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை எடுத்து வாசிக்கிறாரு. அந்த கடிதத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நான் தான் அந்த நாட்டோட அரசன், நம்ம நாட்டு மக்களோட உத்வேகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கல்லை நான் இங்கே வச்சேன். இதை யார் நகர்த்துறாங்களோ, இதை யார் முயற்சி பண்ணி பொது நலத்தோட கஷ்டமெல்லாம் பார்க்காம அதை நகர்த்துறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த தங்க காசுகள் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு அந்த நாட்டோட அரசர். அண்ட் அந்த முதியவருக்கு கஷ்டம் பார்க்காம
இஷ்டப்பட்டு அந்த வேலையை பண்ண அந்த முதியவருக்கு அந்த தங்க காசுகள் போய் சேருது. அண்ட் அந்த முதியவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தான் பண்ண காரியத்துக்கானது பலன் கடவுள் மூலமாக அவருக்கு கிடச்சிருது. ஸோ த ஸ்டோரி எண்ட்ஸ் ஹியர். பட் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த கதையிலேருந்து. ரொம்ப பெரிய ஸ்டோரியோ பெரிய ட்விஸ்டெல்லாம் அதில் இல்லை. பட் நமக்கும் அந்த லைஃப்பில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும் இல்லைங்க. we do go through tough times, we do go through challenging times, and நிறைய விஷயங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாம் அடுத்து எழுத போகிற ஒரு எக்ஸாமோ, ஆஃபீஸில் அடுத்து வர போகிற ஒரு ப்ராஜெக்டோ, இல்லை ஒரு ஹெல்த் இஷ்யூவோ, இல்லை ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமோ, அது கஷ்டமாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டே இருப்போம். அண்ட் அதை வந்துட்டு ஒரு கஷ்டமாக நம்ம பார்த்துட்டே இருப்போம். கரெக்டுங்களா? பட் கஷ்டப்பட்டால் தானேங்க இஷ்டப்பட்டது கிடைக்கும். நத்திங் கம்ஸ் ஈஸி இல்லையா? நத்திங் கம்ஸ் ஈஸி இன் லைஃப். அந்த முதியவர் மாதிரி தான். அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரே புஷ்ஷில் அந்த கல்லை தள்ளி விடலை, ஒரே ட்ரையில் அந்த கல்லை அவரால் தள்ள முடியல. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணார், கொஞ்சம் கொஞ்சமாக அவரால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டார். அண்ட் அந்த கல் வந்து அப்படியே அந்த இடத்துலேருந்து காணாமல் போயிடுச்சு, அப்படியே உருண்டு போயிடுச்சு. அண்ட் அவர் எதிர்பாராத விதமாக அந்த தங்க காசுகளும் அவருக்கு கிடச்சிது. ஸோ நம்ம எதெல்லாம் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கோமோ, எதெல்லாம் பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கோமோ, அதுக்கு பின்னாடி தான் அங்கே சந்தோஷம் இருக்குது, அதுக்கு பின்னாடி தான் நமக்கான தங்க காசுகள் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக அந்த கல்லை நகர்த்திட முடியாது தான், அவ்வளோ ஈஸியாக அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாது தான். பட் அதை சால்வ் பண்ணிட்டா, அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டா, அந்த கஷ்டமான அந்த நாளை கடந்துட்டா, கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி இல்லை வெயிட் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம நினச்சபடி ஆயிட்டோம் அப்படின்னா, அது 1000 தங்க காசுகளுக்கு சமம் இல்லை. ஸோ என்றைக்குமே லைஃப்பில் வாய்ப்பில் இருக்க கஷ்டத்தை பார்க்காதீங்க, கஷ்டத்தில் இருக்க வாய்ப்பை பாருங்கள். சரியா? ரிமெம்பர், ஆல் கிரேட் திங்ஸ் கம் டு தோஸ் who wait, and all great things come to those who take genuine efforts. ஸோ அட் எனி காஸ்ட் ஜென்யூனாக இருங்க, குட்டாக இருங்க. அண்ட் கஷ்டம்லாம் பார்க்காம உங்களுக்கான கடமையை, உங்களுக்கான வேலையை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. கரெக்டான டைமில் யூனிவர்ஸ் உங்களுக்கு தேவையான கிஃப்டை கொடுக்கும், கரெக்டான டைமில் யூனிவர்ஸ் உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டையும் கொடுக்கும். நம்புங்க, நம்பினால் நாளை உண்டு. சரிங்களா? ஸோ எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நீங்கள் லிசன் பண்ணிருக்க ஆப்பில் இன்னும் இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமே கேட்டுட்ருக்கீங்க. ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணால் தான் என்னோடய எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணாமல், எந்த பாசிட்டிவிட்டியும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் ப்ளீஸ் அப்படியே அந்த 5 ஸ்டார் ரேட்டிங்கையும் ஸ்பாட்டிஃபைல கொடுத்துருங்க, ஆர் நீங்கள் லிசன் பண்ணிருக்க ஆப்பில் கொடுத்துருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 வாரங்கள் கழித்து இன்னொரு அழகான கதையோடு சந்திப்போம். டாடா, பாய்.